அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பார்ந்த சகோதரர்களே, நமது பசியில்லா மேலப்பாளையம் அறக்கட்டளை 7வது வருஷமாக ரமதானுடைய பணிகளை கையில் எடுத்திருக்காங்க. இன்ஷா அல்லாஹ் இதில் நோன்பு கிட்டு, புத்தாடை, பெருநாள் கிட்டு, இந்த மாதிரி பணிகளை இந்த ரமதான் மாதத்தில் கையில் எடுத்திருக்காங்க. இது அதிகமாக நம்ம ஏழை எளிய மக்களுக்கு பயனடைய செய்யணும். இது நம்ம யாருக்கு இந்த பசிலா மேலப்பாளையம் கொண்டு போய் கொடுக்குறாங்க அப்படின்னு வருமானம் இல்லாதவங்க, ஆண் துணை இல்லாத வீடு, பெண்கள் மட்டுமே இருப்பாங்க, முதியோர்கள் இருப்பாங்க, அவங்களுக்கு பார்ப்பதற்கு யாரும் இல்லாத அந்த மாதிரி ஆட்களை பார்த்தா பசிலா மேலப்பாளையம் கொண்டு போய் இந்த புறவு கொண்டு போய் சேர்க்குறாங்க. அதே மாதிரி அவங்களுக்கு இந்த புத்தாடையும் அவங்களுக்கு பெருநாளில் எல்லாருமே சந்தோஷமாக புத்தாடை போடும்போது அவங்களும் எடுக்கிறதுக்கு ரொம்ப ஆர்வமாக இருப்பாங்க. அப்போ அதுக்குண்டான பொருளாதாரம் இருக்காது. ஸோ அந்த மாதிரி ஆட்களை பசிலா மேலப்பாளையம் தேடி பார்த்து அவங்கள கடையில் கொண்டு போய் அவங்களுக்கு பிடிச்ச ட்ரெஸ்ஸை எடுக்கிறதுக்கு வழிவகை செய்கிறாங்க. இதுக்கு அதிகமாக உதவி பொருளாதாரம் தேவைப்படுது. அப்போது சகோதராகிய நீங்கள் எல்லாருமே உங்களால் ஏண்ட உதவிகள் நீங்கள் செய்யுங்க. உங்கள் மூலமாக ஒரு குழந்தை கூட ஒரு ட்ரெஸ் எடுத்து கொடுத்தாலும் அந்த குழந்தையுடைய சந்தோஷம் உங்களுக்கு பெரிய ஒரு மறுமை வாழ்க்கை உங்களுக்கு பிரகாசமாக்கி வைக்கும். இன்ஷா அல்லாஹ் ரமதானுடைய மாதம் நன்மை கொள்ளையடிக்கக்கூடிய மாதம். இன்ஷா அல்லாஹ் அதிகமாக தானம் தர்மம் செய்து நம்மளுடைய நன்மைகளை அதிகமாக கொள்ளையடிப்போம். அந்த ரமதானுடைய மாதத்தில் மனுஷனுக்கு மௌத்து எப்போ வேணாலும் வரலாம். அப்போது நம்ம இந்த மாதிரி நல்ல அமல்கள் செய்வது மட்டும்தான் நம்ம கூட வரும். நம்மளோட சொத்து சுகம் எல்லாம் நம்ம கூட வராது. நம்ம மௌத்துக்கு பின்னால் நம்ம செய்யக்கூடிய எந்த நல்ல அமல்கள், நம்ம தொழுகை, தர்மம் செய்தது, இதெல்லாம் தான் நம்ம கூட வரும். அதனால் அதிகமாக தர்மம் செய்து நம்மளுடைய பாவங்களை மன்னிக்கப்படுற அளவில் நம்ம அதிகமாக தர்மம் செஞ்சு இன்ஷா அல்லாஹ் நம்மளுடைய மறுமை வாழ்க்கையை பிரகாசமாக்குவோம். அதற்காக அதிகமாக தர்மம் செய்யுங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, ஒரு காஞ்ச பேத்தம்பர துண்டையாவது நீங்கள் தானம் தர்மம் செய்து உங்களுடைய நரக நெருப்பிலிருந்து உங்களை பாதுகாத்துக்கங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இன்ஷா அல்லாஹ் நம்மளும் அதுபோல் தானம் தர்மம் அதிகமாக செய்து இந்த ரமதான் மாதத்தில் நன்மையை கொள்ளடிச்சு இன்ஷா அல்லாஹ் நம்மளுடைய மறுமை வாழ்க்கையை பிரகாசமாக்கி வைப்போம்.